காக்ரோச்சை அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன், விரட்டவும் முடியாது, அவ்வளவு சீக்கிரம் சாகவும் சாகாது. வந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன், பதன்னு முட்டையை போட்டு வச்சிரும். அதை அப்புறப்படுத்துறதுங்கிறது நடக்காத காரியம். இது வீட்டுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கும் பொருந்துங்கிறத பல அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து உணர்ந்திருப்பாங்க. கொசு தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னது போக இப்ப வந்து காக்ரோச் தொல்லை தாங்க முடியலன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மெயினா சிஜிஐ தெரியாம ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டனேன்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு சோசியல் மீடியால. உலகம் முழுக்க இப்ப இந்தியா கவனிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க நம்ம நாட்டு இளைஞர்கள். இதெல்லாம் அந்த காக்ரோச்சஸுக்கு தெரியுமாங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளை வச்சு ஒரு புரட்சி பண்றாங்கன்னு. அது இல்லாம பேர் மட்டும் வைக்கல, அவங்க ரியலாவே வந்து காக்ரோச் மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு வந்து களத்துல வந்து இறங்கியிருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி செய்திகள் நிறைய இருக்கு, பாத்துருவோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த வருஷம் ஜனவரியில பெண் குயின், பிப்ரவரியில இந்த மங்கி, ஒற்றை மங்கி, ஜப்பான் மங்கி, அப்புறம் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா அணில பார்த்தோம். இப்ப மேல வந்து அணிலையும் பாக்குறோம், காக்ரோச்சையும் பாக்குறோம். என்ன மாதிரி வருஷமா இருக்கு பாத்தியா? அது இது மிருகங்களுக்கு கிடைத்த வெற்றியா, விலங்குகளுக்கு கிடைத்த வெற்றியா? சரி, ஓகே. டிவிக்கு ஆதரவாளர் தான் செல்லமா அணில்னு வந்து சொல்லுவாங்க. டிவிகே ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. ஏற்கனவே முதல்வர் விஜய் கூட 9 பேர் அமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. மீதம் யார் யாருங்கிறத அறிவிப்பாங்க அப்படின்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி கூட்டணி ஆட்சி தானே அமைக்க போறோம் அப்படிங்கிறத விஜயோட சகாக்களா இருந்த ஆதவ அர்ஜுனெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பதவியேற்பு விழா அப்படின்னு. இன்னைக்கு அதே மாதிரி 10 மணிக்கு பதவியேற்பு விழா வந்து நடந்திருக்கு. காங்கிரஸுக்கு 2 பேரு, ராஜேஷ்குமார், அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாதன், 2 பேரும் அமைச்சராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இது ஒரு வரலாற்று தருணம் தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு. காரணம், 59 வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சர்லாம் வந்து பதவி ஏற்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான். காரணம், காலங்காலமா கூட்டணி ஆட்சி அமையணும், ஆட்சியில பங்கு கூடன்னு கேட்டுட்டு இருந்தா கூட அதற்கான கதவுகள் 2 திராவிட கட்சிகளும் திறக்காம தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து டிவிக்கே திறந்து விட்டுருக்கு. தமிழ்நாட்டுல முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு அந்த 2 பேர் போக மீதி 21 பேர் தாவேக்காரங்க தான் வந்து அமைச்சர்லாம் பதவி வந்து ஏத்துக்கிட்டாங்க. பதவியேற்பு விழா வழக்கம் போல சர்ச்சைகளும் வந்து இதுல இருக்கு. காரணம், வந்தே மாதரம் பாடலோட தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு தேசிய கீதம், 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டு இந்த நிகழ்ச்சியிலுமே வந்து எதிரொலித்தது. ஆமா, அது வந்து ஆளுநர் மாளிகையில நடந்தது. அப்படியான விஷயங்கள் பார்த்தாலும் விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனங்களுக்கு சிபிஐயோட மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கிட்ட அந்த கேள்வியை வச்சாங்க. வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி இங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கே அப்படின்னு. தமிழ்நாடு அரசு வந்து சட்டமன்றத்துல முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து ஒழிச்சிட்டாங்க. அவங்க சரியா தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஆளுநர் நடத்துற நிகழ்ச்சி அப்படிங்கும்போது ஆளுநரையும் ஒன்றிய அரசையும் தான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். ஆளுநர், ஒன்றிய அரசு இதை பத்தி சிந்திக்கணும்னு நாங்க சிபிஐ சார்பில் சொல்லிக்கிறோம்னு வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. சிபிஎம்மோட மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கிட்டையும் இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு. இதை பத்தி நாங்க முதலமைச்சர்கிட்டயே அங்க ஆளுநர் மாளிகையிலே வச்சு சண்முகம் வந்து முதலமைச்சர் விஜய் கிட்டே கேட்டாராம். இந்த மாதிரி இந்த நிகழ்வுலையும் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து விஜய் வந்து விளக்கம் கொடுத்தாராம். இந்த மாதிரி நாங்களும் வந்து ஆளுநர் தரப்பு கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தோம், இது வந்து நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இதுதான் மரபுன்னெலாம் சொல்லி சொன்னோம். பட் அவங்க வந்து இது பிப்ரவரி மாசத்துல மத்திய அரசுல இருந்து வந்த உத்தரவு, வந்தே மாதரம் தான் ஆளுநர் நிகழ்ச்சிகள்ல முதல்ல ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மத்திய அரசோட பிரதிநிதிங்கிறதுனால என் விழால இப்படிதான் நடக்குங்கிற மாதிரி ஆளுநர் தரப்புல சொல்லிட்டாங்கன்னு அவர் விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி விளக்கம் கொடுத்தா கூட அங்க பதவியேற்பு விழாங்கிறது ஒரு சுமூகமா தான் வந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 4 பெண் அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்காங்க. ஏற்கனவே முதல்வர் விஜய் கூட பதவியேற்ற கீர்த்தனா, அதே மாதிரி அவினாசியை சேர்ந்த கமலி, குமாரபாளையம் சேர்ந்த விஜயலட்சுமி, ராஜபாளையம் தொகுதியில் நின்று ஜெயிச்ச ஜெகதீஸ்வரி, 4 பேருக்கு வந்து இடம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லைன்னு வந்து சொல்றாங்க. குறிப்பா வந்து கரூர், தேனி,
போன்ற 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் ரொம்ப ரொம்ப இல்லை. எப்பயுமே எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்க கலந்துகிட்டு தான் வந்து போடுவாங்க. பட் 38 மாவட்டத்துல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 19 மாவட்டங்கள் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ற குரலுமே வந்து இதுல 7 மாவட்டங்கள்ல அவங்க ஜெயிக்கல, 8 மாவட்டத்துல ஜெயிக்காத கன்னியாகுமரியில காங்கிரஸ்க்கு வந்து பிரதிநிதித்துவம் வந்து கிடைச்சிருக்கு. மீதி 7 மாவட்டங்கள்ல கொடுக்க முடியாது எம்எல்ஏக்கள் இல்லைங்கும் போது, அதனால வந்து ஒரு 12 மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாதது ஒரு விமர்சனமாயிருக்கு. இதை தாண்டி பட்டியல் இனத்தை சேர்ந்த 7 அமைச்சர்கள், இதுவும் வரலாற்றுல ஒரு முக்கியமான தருணம் தான். தமிழ்நாட்டுல இப்படியான நிகழ்வு நடந்ததில்லை, இப்போ வந்து நடந்திருக்கு. இதுல விசிகா இணைஞ்சாங்கன்னா 8 வந்து இந்த எண்ணிக்கை மாறும் நிச்சயமா. இப்போ வந்து ராஜ்மோகன், அதே மாதிரி அரக்கோணம் தொகுதியிலிருந்து ஜெயிச்ச காந்திராஜ், ஏற்கனவே சொன்ன கமலி, தென்னரசு ஸ்ரீபெரும்புதூர்ல ராசிபுரத்திலிருந்து ஜெயிச்ச லோகேஷ், ஓட்டப்பிடாரத்துல இருந்து ஜெயிச்ச மதன்குமார், மேலூர் காங்கிரஸ் சேர்ந்தவர் விஸ்வநாதன், மொத்தம் 7 பட்டியலின மக்கள் அமைச்சரா பதவியேற்றுங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லை நம்ம எட்டிருக்கோங்கிறது வந்து புரியுது. சமூக நீதி எல்லாரும் பேசிட்டு இருந்தா கூட விஜய் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாளர்கள் வந்து சொல்றாங்க. இதுல குறிப்பா பொது தொகுதியில நின்று ஜெயிச்சிருந்தாரு விஸ்வநாதன் மேலூர்ல, அவரும் வந்து அமைச்சராயிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்வி ஒரு காலத்துல பட்டியலின சமூக மக்களுக்கு மறுக்கப்பட்டது. இங்க கல்வி மறுக்கப்பட்டது. இன்னைக்கு பள்ளி கல்வித்துறைக்கும் சரி உயர்கல்வித்துறைக்கும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அவர்களே அமைச்சர்களா வந்து மாறி இருக்கிற ஒரு வரலாற்று தருணம் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல 35 பேர் அமைச்சர் ஆகலாம். இது வரைக்கும் 33 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. இன்னும் 2 இடம் வந்து காலியா இருக்கு. ஆதி திராவிடர் நலத்துறை, சிறுபான்மையினர் துறை. சிறுபான்மையினர் IUML எடுக்க போறாங்கன்னு தெரியுது. காலையிலேயே வந்து காதர் மொய்தீன் வந்து பேட்டிலாம் கொடுத்திருந்தாரு. நாங்க திமுக கூட்டணியில தான் இன்னமும் இருக்கோம், பட் அவங்க வந்து ஆட்சியில பங்கெடுக்கும் கூப்பிட்டதுனால நாங்க போறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பாபநாசம் MLA ஷாஜகான் அவர் வந்து பதவி ஏற்க போறாரு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக. ஆமா, அந்த இன்னைக்கு கடிதத்தை கூட இப்போ போய் முதலமைச்சரை பார்த்து கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கே அந்த பதவியேற்பு விழா நடக்கும்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து ஆதி திராவிடர் நலத்துறை, அது விசிகா சார்பில் வன்னியரசு அமைச்சராகலாம் தான் இப்போ வரையும் தகவல் இருக்குது. ஸோ அவங்க அந்த துறை அவங்களுக்கு போகலாம். இந்த பதவியேற்பும் நாளைக்கு சேர்ந்து நடக்குமா என்னங்கிறதெல்லாம் போக போக அதிகாரப்பூர்வமா வந்தாதான் தெரியும். இந்த 33 அமைச்சரவையில 5 பேரு வேற கட்சியிலேருந்து டிவிகேல ஜாயின் பண்ணி அமைச்சர் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா செங்கோட்டையன் அதிமுக இருந்து டிவிகேக்கு வந்து அமைச்சரானாரு. இன்னைக்கு அவருடைய அமைச்சர் இலாக்காவும் மாற்றப்பட்டிருக்கு. அதை பத்தி பேசலாம். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிமுக இருந்து தாவைக்கு வந்தவர். இவர் யாருன்னா முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன். அவர் வந்து இப்ப அமைச்சரா இருக்காரு. தனபால் என்ன சொல்றாருன்னா, நான் அதிமுகலே இல்லைங்க அப்படின்றாரு. அமைச்சரா மகன் பதவியேற்ற உடனேயே நான் அதிமுகலே இல்லைங்க, என்னை மாதிரி நபர்களை அதிமுக ஓரம் கட்டினதுனாலதான் அதிமுக அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாஜக இருந்து அதிமுக இருந்து தாவேக்கா வந்த நிர்மல்குமார் ஏற்கனவே பதவி ஏற்றிருந்தாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் அதிமுக இருந்து தாவேக்கா வந்த ரஞ்சித் குமார், பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியில இருந்து வந்தவரா, விசிகால இருந்து தாவேக்கா வந்து ஆதவ அர்ஜுனா, திமுகவுக்கு வேலை பார்த்தாரு. அப்புறம் விசிகாக்கு வந்து இப்ப தாவேக்காக்கு வந்து அமைச்சரவை பதவி கிடைச்சிருக்கு. இதை தாண்டி வந்து இளைஞர்கள் 29 வயசுல கீர்த்தனா அவங்க வந்து அமைச்சராக இருக்காங்க. 31 வயசுல ரமேஷ், அதே மாதிரி முகமது ஃபர்வேஸ், இவங்கெல்லாம் வந்து இளம் அமைச்சர்கள். இது வந்து 1967 திமுக அண்ணா வந்து முதலமைச்சராக போது நிறைய இளைஞர்கள் வந்து உள்ள வந்தாங்க சட்டமன்றத்துக்குள்ள. அப்படியான ஒரு காட்சியை முன்னிறுத்துதுன்னு அந்த காலத்து அரசியல் விமர்சகர்கள் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கவங்க வந்து சொல்றாங்க. இன்னைக்கு அமைச்சரா பதவி எடுத்துட்டு வந்து ரமேஷ் வெளியில இருந்தாதான் சொல்றாரு, முன்னாடி எல்லாம் சட்டமன்றம் பாக்குறப்ப முதியோர் மன்றமா இருக்கும், பட் எங்க தளபதினால இப்ப ஃபுல்லா இளைஞர்கள் மன்றமா மாதிரி இருக்கு, இல்ல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காருங்கிறாரு. ஆளுநரே அவர் ரமேஷை பார்த்துட்டு என்னப்பா ஸ்கூல் படி என்னமோ பேசினாரு, கொஞ்சம் ரொம்ப யங்ஸ்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இது தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, 77 எம்ஜிஆர் அமைச்சரவையில எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து அமைச்சரானதை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த காலகட்டத்துல இருந்தவங்க. இப்ப அது வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 15-16 பேர் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்களும் வந்து இன்னைக்கு அமைச்சர்களா மாறி இருக்காங்க. ஆமா, அதே சொல்லணும்னா கோட் படத்துல இந்த போக்குவரத்து துறை காவலரா நடிச்சவர் தான் பார்த்திபன். அவருக்கு வந்து போக்குவரத்துறை அமைச்சராகவே பதவி ஏற்றிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள். குறிப்பா வந்து செங்கோட்டையனுக்கு வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பதான் சீட்ல உட்கார வச்சாரு அவரு. இப்ப அவரே அந்த துறையில எழுந்திரிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு போல தெரியுது. ஆமா, அதுல வந்து நிறைய விமர்சனங்களும் வந்து செங்கோட்டையன் வந்து அனுபவம் இருந்தா கூட அவரோட கல்வி தகுதி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க பிடிஆர் இருந்தாரு, தங்கம் தென்னரசு இருந்தாலும் திமுக இருந்து விமர்சனங்கள்லாம் வந்த நேரத்துல இப்ப அது மரிய வில்சன் வந்து மாத்திருக்காங்க. இன்னைக்கு அமைச்சரா பதவி ஏற்றவருக்கு. அவருக்கு வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை செங்கோட்டையனுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ராஜேஷ்குமார் வந்து பதவி ஏற்கும் போது என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா,
கடைசியா வந்து நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் ராகுல் காந்தி வரையும் ராகுல் காந்தி நாமம் வாழ்க இப்படின்லாம் சொன்னாரு. இது உங்களோட பதவியேற்பு இதுல சேராதே, இதெல்லாம் ஏன் சொல்றீங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன கண்டிப்பையும் வந்து ஆளுநர் வந்து காமிச்சாரு. இது உங்க பார்ட்டியோட ஓத் கிடையாது. ஆமா, அவர் வந்து அதுவும் நாங்க இருக்கும் போது நீங்க இதெல்லாம் சொல்லலாமாங்கிற மாதிரி. இன்னைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியோட நினைவு தினம். டெல்லியில வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ப சிதம்பரம்லாம் போய் அஞ்சலியும் செலுத்தினாங்க. ஆமா, அதான் வந்து நேத்து சோடேங்கர் தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அன்றே கணித்தார் சோடங்கர்னு தான் சொல்லணும். அவர் சொன்னதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு வரலாற்று தருணம். நாங்க ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கோம். எங்களுக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும், அமைச்சரவையில் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து ஓகே தான். இது முக்கியமான மைல்கல் காங்கிரஸுக்கு. இனிமேட்டு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளரப்போகுது, பொறுத்திருந்து பாருங்க. சொல்ல போனா ராஜீவ்காந்தி ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பொங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. முன்னாடி செல்வ பிறந்த விட்டுருவோமா, வளர விட்டுருவோமான்னு ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தாரா? ஓகே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது இந்த துறைகள் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ்ல ஒண்ணு வந்து உயர்கல்வித்துறை கொடுத்துட்டாங்க, இன்னொன்னு ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. விஜயோட நண்பர் தூத்துக்குடியில நின்று ஜெயிச்சாரு ஸ்ரீநாத், அவருக்கு மீன்வளத்துறை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா தூத்துக்குடி மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்தது ஸ்ரீநாத்தை தான். அந்த வாக்குலயே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து மீனவ கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்கும். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. கிடைச்சோடனே நாங்கள் வாக்களிப்போம். நாங்கள் அதே மாதிரி வாக்களிச்சு ஜெயிக்க வச்சு இப்போ மீனவ துறைக்கு அமைச்சராக இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, அவர் மீனவர் கிடையாது, அவருக்கு எங்களை பத்தி என்ன தெரியுங்கிற ஒரு குறையும் மீனவ மக்கள் கிட்ட இருந்தது. பார்ப்போம் இப்ப ஸ்ரீநாத் ஆக்கி இருக்கிறாங்க, என்ன மாற்றம் வருதுங்கிறது அவரோட நடவடிக்கையில தான் தெரியும். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு விஜய் கூடுதலா 2 பொறுப்பை எடுத்துக்கிறதாவும் சொல்றாங்க. வறுமை ஒழிப்பு, அதே மாதிரி கிராமப்புற கடனை வந்து கட்டுப்படுத்துற அந்த 2 துறையுமே வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க விஜய் கிட்ட, முதல்வர் விஜய் கிட்ட. அமைச்சர் பதவியேற்பு விழா பத்தி பேசணும். அமைச்சரா ஏற்கனவே பதவி ஏற்றிருந்தாரு நிர்மல்குமார். மின்சாரத்துறையெல்லாம் அவருக்கு ஒதுக்கி இருந்தாங்க. அவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில தான் நின்று ஜெயிச்சாரு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் போயிருந்தாரு. அந்த நேரத்துல அவருக்காக லேட்டா நடை சாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வெடிச்சிருந்தது. இப்ப நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன நடந்தது அப்படின்னா, அறநிலைத்துறை வந்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றனாலே வந்துடுறாருல. ஆமா, GR சுவாமிநாதன் வந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி மின்சாரத்துறை பத்தி பேசும்போது திமுக வந்திருந்தாங்க, ஆட்சிக்கு வந்தோன்னு அணில் பிரச்சனையால கொஞ்சம் கரண்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தாரு. கடைசியில அணில் பிரச்சனையால திமுகவே போயிருச்சு, அது வேற விஷயம். இப்போ வந்து என்னன்னா, சென்னையில சில இடங்கள்ல இரவு நேரத்துல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு 2 நாளா கரண்ட் கட் ஆகுதுங்கிற ஒரு பிரச்சனையும் இருந்தது. இப்போ வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு நிர்மல்குமார். இங்க வந்து இனிமே சீரான மின்சாரம் வரும், ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லல, அணில் பிரச்சனைங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லல. ஆட்கள் இல்ல, நிறைய ஊழியர்கள் இல்லை, அதெல்லாம் நாங்கள் வந்து நியமிப்போம், 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு மின்சாரத்துறைக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு சீரான மின்சாரம் வரும்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஏன்னா நேத்தே பல இடங்களில் கரண்ட் கட்டுனால மக்கள் நைட்டோட நைட்டா வீதிக்கு வந்து இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வேற எங்களை இறக்கிக்கிட்டீங்கல்ல, சூரியன் மறைஞ்சிருச்சுல்ல, வரவேங்க அப்படின்ட்டு. கரண்ட் எங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் ஆகாது போலங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்க போறதா சொல்லியிருந்தாரு முதல்வர் விஜய். இப்ப அது சிங்கப்பெண் ஸ்பெஷல் போர்ஸுக்கு IG வந்து நியமிச்சிருக்காங்க, பவானீஸ்வரி. அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த சிங்கப்பெண் திட்டத்தை சிறப்புப்படையை உருவாக்கி இந்த பெண்கள் பாதுகாப்பும் குழந்தைகள் பாதுகாப்பும் உறுதிப்படுத்துவோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. போக தெரியும் இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு. உண்மையாலுமே இது வந்து நடைமுறைப்படுத்தி உண்மையாலுமே கட்டுப்படுத்தினாங்கன்னா ஆமா, இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பிங்க் பேட்ரோல், அம்மா பேட்ரோல்லாம் இருந்தது, பட் சரியா செயல்படலை. இப்ப இதுவாது செயல்படணுங்கிறது தான் மக்களோட கோரிக்கையா இருக்கு. அதான் திமுக தான் சொல்றாங்க, ஸ்டிக்கர் மட்டும் தாங்க வேற, மற்றபடி எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, அந்த ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டாம செயல்பாட்டுலயும் இருந்துச்சுன்னா வரவேற்பாங்க, இல்லைன்னா மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கிறது அப்புறம் பார்ப்போம். இதுல இந்த சென்னையில வெயில் வந்து ஒரு 2 நாளா பயங்கர தாக்கமா இருக்குது. இதுல தான் கரண்ட் கட்டு வேற ஆனவொன்னு மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. 40-41 டிகிரி செல்சியஸ்லாம் போயிருக்குது. ஸோ இது இங்கே எப்படி இருக்குன்னா, ஊர்லலாம் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, காரைக்குள்ள மழை பெய்யுதுன்றாங்க. ஒரு பக்கம் அப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் இப்படி இருக்கு. தாங்க முடியாத வெயில் அடிக்குது சென்னையில. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சாரு. ஆய்வு செஞ்சுட்டு வெளியே வந்தவர்கிட்ட கேள்விகள்லாம் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். அதில் வந்து முக்கியமான கேள்வி என்னென்னா, அமைச்சர்கள்லாம் வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்குவாங்களா அப்படின்னோன்னா, அரசு துறையை நாங்களே நம்பாமல் இருந்தால் எப்படி, நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம், இங்கே சிகிச்சை எடுத்துப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்கே வந்து சிறப்பாகவே அரசு மருத்துவமனைகள் செயல்பட்டுருக்கு. அது காரணம் யாரு? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் தான் வச்சுக்கலாமே. அதான் வந்துட்டு அவர் சொல்கிறார், இதை விட நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் அவர்
வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இது சொல்ல இல்லாம செயல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காரணம், அமைச்சர் பெருமக்களே அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் வந்து பார்ப்பாங்க, ஒரு நம்பிக்கை பிறக்கும். வந்து அதிகமாவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி பேசுறப்ப தமிழ்நாட்டையே உழுக்குச்சு அந்த கிட்னி திருட்டு வழக்கு. இப்ப தேர்தல் காரணமாக கொஞ்ச நாள் இந்த விசாரணை எல்லாம் தள்ளி வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இவ மீண்டும் உத்தரவு வந்து போட்டுருக்காங்க. விசாரிச்சாங்களா திமுக ஆட்சியில? அந்த மாதிரி தெரியல. திமுக எம்எல்ஏவே சம்பந்தப்பட்டிருந்தாரு. அவ்வளோ எதிர்ப்புகள் வந்தும் திருப்பியும் அவருக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. பாத்தியா? அப்போ இல்லாட்டி அப்புறம் என்ன பண்ண முடியும்? மக்கள் எல்லாத்தையும் பார்த்தானே இருப்பாங்க. அந்த தொகுதி மக்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால ஈரோடு, நாமக்கல் போன்ற பகுதிகள் எல்லாமே ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. அவரே கூட ஸ்டேட்மெண்ட்லாம் கூட வந்து கொடுத்திருந்தாரு வெளிப்படையா. சேவை தான் பண்றேன், இது சேவை தானே, உயிரை காப்பாத்துறதுலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப தமிழ்நாடு அரசு என்ன உத்தரவு போட்டுருக்காங்கன்னா, தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் அந்த ஊரக நலத்துறை இயக்குனர் சித்ரா இதை மீண்டும் விசாரிப்பாங்க, தடையின்றி விசாரணை நடைபெறும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. விசாரணை முடிவுல யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சட்டத்து முன்னாடி நிப்பாட்டி தண்டனை கொடுத்தா நல்லதுதான். கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம், ஒருத்தங்க திடீர்னு தாவேகா மருத்துவ அணின்னு போயிட்டு ஆய்வெல்லாம் பண்ணாங்கிற மாதிரி சில செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆய்வு பண்ணல, ஒரே அந்த வெட்டப்பட்ட கை எடுத்துட்டு போன விதத்தை மட்டும்தான் நான் போய் என்னன்னு கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதிமுக இதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிருக்காங்க. அதிமுகவோட ஐடி விங்கோட பேஜில் வந்து அது இப்போ எடப்பாடி கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவங்க தலைவர் கருப்பு கோட்டு போட்டு சுற்றுறாருன்னா இவங்க வெள்ளை கோட்டு போட்டு போய் செவிலியர்கள்லாம் வேலை பார்க்க விடாமல் இந்த ரசிக வெறி மனப்பான்மையில் போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து முதல்வர் கண்டுக்காம இருக்கிறாரா, இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ அதிகாரிகளோட போய் ஆய்வு பண்ணா ஓகே, கட்சிக்காரங்க எப்படி போய் பண்ணலாங்கிற கேள்வியும் அதுல ஏடிஎம்கே வந்து கேட்டிருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்காங்கல்ல, வேலுமணி, விஜயபாஸ்கர், இந்த கேங்கை சேர்ந்தவங்க ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. நம்ம இந்த 25 பேர் ஒன்னா வந்ததே ஏதாவது அமைச்சர் ஆகலாமா, ஏதாவது பொறுப்புகள் வாங்கலாமா, இல்ல வாரிய தலைவர் ஆகலாமான்னு தான் வந்தோம். இப்ப எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. காரணம் திரும்பவும் வந்து சொல்லிட்டாரு, ஆதவர்ஜனா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப திருப்பி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவங்களே சேர்ந்துடலாமான்னு ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கான். ஆமா, அதுல ஒரு 15-16 பேர் சேர்ந்துடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். பட் சிவி சண்முகம்லாம் சேர்த்துப்பாரு அவரு. சிவி சண்முகம் அந்த நால்வரணி இருக்குல்ல, அதை சேர்த்துக்க மாட்டாரு. நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இந்த 4 பேர் தவிர மித்த எல்லாத்தையும் சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. கூடுதல் காமராஜரை பக்கத்துல இருந்து நிறைய பாயிண்ட் வேற எடுத்து விட்டுட்டு இருந்தாரு. மேபி இந்த 5 பேரை தாண்டி சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. மேபி ஐயா ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டோம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுட்டோம் அப்படின்ட்டு சரண்டர் அடைஞ்சா கூட ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. பட் அரசியல் தலைவர்களை பத்தி இதை நம்ம சொல்ல முடியாது. பாப்போம் என்ன நடக்குது, ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு. பட் வர வாரத்துல ஜம்ப் அடிக்க போறாங்கன்னு தெரியுது. காக்ரோச் ஒரு ஸ்டேட்மெண்ட்னால இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறத சிஜிஐ நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. இப்ப சிஜிஐ சொன்ன ஸ்டேட்மெண்ட்னால பல கட்சி தலைவர்கள் தான் அரண்டு போயிருக்காங்க, குறிப்பா பிஜேபி, காங்கிரஸ். ஏன்னா இப்ப நேற்று தான் நம்ம வந்து சொன்னோம் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு. இப்ப கிளை மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அசாம் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி அதுக்கும் ஃபாலோவர்ஸ் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 4 நாள்ல இன்னைக்கு 4வது நாள் தான் ஆரம்பிச்ச அந்த இது தேசிய லெவல்ல இருக்கிற 2 கட்சியும் மீட் பண்ணிருச்சு சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ்ல. பிஜேபி ஒரு 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஒரு 13 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப ஒரு 14 மில்லியனை தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு, 14.5 மில்லியனை தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு 4 நாள்ல. ஷோ முடியும் போது அது 15-16 மில்லியன் ஆயிடுக்கும். ஏன்னா நான் காலையில ஃபாலோ பண்றப்ப நீங்களும் அந்த மெம்பரா, அந்த கட்சி மெம்பர்? இளைஞர்கள்லாம் வேற என்னவா பண்றது, இளைஞர்கள், அதனாலதான் நானும் கேக்குறேன். ஆனா இந்த காக்ரோச் ஹிட் அடிப்பாங்க, காக்ரோச் பார்ட்டி ஹிட் அடிச்சிருக்கு பெரிய அளவுல சோசியல் மீடியால. அதுதான் இளைஞர்களை காக்ரோச், சில இளைஞர்கள் இந்த மாதிரி பண்றாங்க, அவங்க எல்லாம் கரப்பான்பூச்சிகள் மாதிரி அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சிஜேஐ ஒரு வழக்குல சொல்லியிருந்தாரு. ஆனா அது வந்து பெரிய பேக் ஃபயர் ஆகி இப்ப பெரிய இயக்கமா மாறிடுச்சு. இதுல நிறைய ஃபேக் நியூஸ் வேற வருது. எல்லாரும் காக்ரோச் மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணிட்டு கங்கையை சுத்தம் பண்ண போறேன், யமுனாவை சுத்தம் பண்ண போறேன்னு கிளம்புறதுக்கான தகவலாம் வருது. அதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனா இந்த இதுங்கிறது கொஞ்சம் எழுச்சி பெற்றிருக்கு இந்தியாவில், தெள்ள தெளிவா தெரியுது. இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த இயக்கத்தை உருவாக்குனவர் அபிஜித், அவர் ஆம் ஆத்மியோட ஏற்கனவே ஒர்க் பண்ணவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேத்தே. அவருமே என்ன சொல்றாருன்னா, அரசியல்ல இருந்து விலகி இருக்காங்க. காரணம் வந்து இப்போ இக்கால இளைஞர்கள் வந்து விலகி இருக்காங்க. காரணம் என்னன்னா, பழைய கலாச்சாரங்களே இன்னும் அரசியல்வாதிகள் புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை அரசியல் படுத்தவும் இல்லை இப்போ உள்ள இளைஞர்களை.
ஸோ நாங்கள் வந்து சமூக நீதி, ஜனநாயகம் இதை ஒட்டிய அரசியலை இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இந்த பேஜை வச்சுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, ஏற்கனவே நம்ம நேபாளில் வந்து பார்த்தோம், அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் வந்து பார்த்தோம். யாருமே அனுரகுமார திசாநாயக்கா ஜெயிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இதே சோசியல் மீடியாவில் வச்சு பண்ணி தான் ஜெயிச்சாரு அவருமே. இப்போ நேபாள ஒரு டிஜேவே தலைவராக்கியிருக்காங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகள்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் சாத்தியப்படுற மாதிரி பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால வந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட வந்து பாக்குறோம். ஆமா, அதுல ஒரு 5 வாக்குறுதி வேற கொடுத்திருக்காங்க இந்த சிஜேபி பார்ட்டி. அதுல முதல் வாக்குறுதியே என்னன்னா, ஜட்ஜஸ் ஒரு தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆனா அவருக்கு ராஜ்யசபால சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான வாக்குறுதி என்னன்னா, அந்தானி நிறுவனங்கள் நடத்துற எல்லா சேனல்ஸோட உரிமத்தையும் ரத்து பண்ணுவோம், இப்படிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம சும்மா ஒரு நக்கலுக்காக பண்றாங்கிறத தாண்டி இது கொஞ்சம் சீரியஸா தான் போய்கிட்டு இருக்கு அந்த வாக்குறுதிகள்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இப்ப எக்ஸ் தளத்துல முடக்கிட்டாங்க அந்த பேஜை. பட் அதுக்கப்புறம் நீ எந்த பேஜும் ஓபன் பண்ணல ரெடியா இருந்தாங்க. வேற ஒரு பேஜ் ஓபன் பண்ணோடனே ஃபாலோவர்ஸ் 1 லட்சம் வந்துருச்சு. இது என்ன வந்து முடக்க காக்ரோச் என்ன பண்ண அடிக்க அதை எழுந்திரிக்கணும், அந்த மாதிரி அடிக்கடிக்கு எழுந்திரி போட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க இளைஞர்கள். பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. இது பல பேரை கலக்கத்துலதான் உள்ளாக்கி இருக்கும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காக்ரோச் பார்ட்டிலாம் பாக்குறப்ப எதுக்கு வம்பு அப்படின்னு நினைச்சா கூட நினைக்கலாம். ஒரே கட்சின்னு மாத்தினாலும் சரி வரும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது காக்ரோச் கட்சின்னு இளைஞர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இப்ப நாடாளுமன்ற குழு தலைவர் சௌத்ரி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா 7 லட்சம் கோடி வரைக்கும் நமக்கு பணம் சேமிப்பு வந்து ஆகும். அதே மாதிரி ஜிடிபிலையும் 1.5% growth எல்லாம் இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்க வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிக்கையெல்லாம் கூட வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு லாபம் இல்லாம இருக்காதே அப்படிங்கறத எதிர்கட்சிகள் கேட்கறாங்க. மக்களுக்கு அதுல லாபம் இருக்குங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு தான் நாங்க வந்து செலவு பண்ணுவோம், உங்க வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படிங்கிறாங்க அரசியல்வாதிகள். குறிப்பா பிஜேபி தானே சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து. சீனாக்கு வந்திருந்தாரு ரஷ்யாவோட அதிபர் புதின். அங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு. இப்பதான் அமெரிக்க அதிபர் வந்துட்டு போனவனே டிக்கெட்டை போடுறா அப்படின்னு ஃபிளைட்டை பிடிச்சு வந்துட்டாப்ல அவரு. இப்ப 2 பேரும் கூட்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க. உலகத்துல காட்டாட்சி அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காட்டாட்சி அப்படின்னா ஜனநாயகம் ரொம்ப கம்மியாகும், ஒரே பக்கத்துல ரொம்ப அதிகாரம் வந்து குவியறதும், இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதும், அதே மாதிரி தவறான தகவல் நாடு முழுக்க உலகம் முழுக்க பரவுறதும், அதான் வந்து காட்டாட்சி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. காட்டாட்சி அபாயத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றது, குறிப்பா ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து சொல்றதுங்கிறது ஒரு அபாய மணிதான் நமக்கு. ட்ரம்ப்பை பார்த்து தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஜங்கல் ராஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்றாங்க. ட்ரம்ப் அவர் நினைச்சதை பண்ணணும், ஒற்றை தலைமை தான் அப்படின்னு அவர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, உலகத்துக்கே நான் தாங்கிற மாதிரி. சரி, இன்னொரு பக்கம் அவர் வந்து இந்த ஈரான் மேல போர் தொடுத்திருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட அந்த 40 நாள் போர் காலகட்டத்தில் 42 போர் விமானங்களை அமெரிக்கா வந்து இழந்திருக்கு ஈரான் கிட்ட அப்படிங்கிற தகவலும் இப்ப வெளியாயிருக்கு. ஆனா இப்ப செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்த போறேன்னு சொன்னார் ட்ரம்ப். பட் தாக்குதல் நடத்த ஸ்டார்ட் பண்ணல. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மேல நீங்க வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து மத்திய கிழக்குல மட்டும் இருக்காது, அதை தாண்டியும் போய் விழுகும், பார்த்துவோங்க, அது போருங்கிறது உலகம் முழுக்க பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருவாங்க. உண்மைதான். திரும்ப ஒரு போர் வந்தா இப்பவே பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. கண்ணா பின்னா இன்னொரு 8 ரூபா வரைக்கும் ஏற்றுவாங்கலாம் சொல்றாங்கப்பா. அதுக்கப்புறம் இருக்காதுன்றாங்க. பெட்ரோல் போர்லாம் ஆரம்பிச்சதுன்னா எங்க நம்ம கச்சா எண்ணெய்க்கு போறது? கச்சா எண்ணெய் எங்க போறது? நடராஜா சர்வீஸ் தான். யாரையா நீங்கெல்லாம் ஆப்ரேஷன் ஒழுங்கா நடக்குதான்னு ஆய்வு பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு டிவிக்கே வாய்ஸ் போயிருக்காங்க. மாற்றம்னா என்னன்னா, நடைமுறையில இருக்கிறத புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி செய்தி போட சொல்றதுமா. எவ்வளவு தாண்டா பணம் வச்சிருப்பீங்க? ஸ்கூல் ஃபீஸும் கட்டி மாசம் முழுக்க டூரும் சுத்துறீங்களேடான்னு சில பேரை பார்த்து கேட்குறாங்க. சிஎஸ்கே வந்து சொல்றாங்களாம், ஆர்ஆர் தோத்து எல்எஸ்ஜி ஜெயிச்சு பிபிகேஎஸ் தோத்துட்டா நான் ஈஸியா பிளே ஆஃப் போயிடலாம் அப்படின்ட்டு. கடைசி வரையும் நீ ஜெயிக்க மாட்டீங்க, சுத்தி ஒழிச்சு வருவீங்கிறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவார்டு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கு கர்ப்பாம்பூச்சி. இனி காக்ரோச் காலம்ங்கிற மாதிரி தான் தெரியுது. அவ்வளோ சீக்கிரம் வந்து இளைஞர்களை அவங்களோட கருத்துக்களை அவங்கள ஜஸ்ட் லைக் தட்டு சொல்லிட்டு போறதெல்லாம் யாரும் விரும்புறது கிடையாது. அதனால இனி காக்ரோச் காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது 2 நேஷனல் பார்ட்டியும் பார்த்து. குறிப்பா காங்கிரஸையும் பீட் பண்ணிருச்சு. அவங்கலாம் 10-12 வருஷமா போட்டு
ஒரு 10,000 போஸ்டை போட்டு தள்ளுன்னு வந்திருக்கு. பிஜேபி ஒரு 8 மில்லியனுக்கு 3-4 நாள்ல முடிச்சு விட்டு போயிட்டாங்க. ட்ரிபிள் டிஜிட் கூட வந்து போஸ்ட் போடல. 55 போஸ்ட் நம்ம தான் இருக்கு. அதுக்குள்ளேயே 14 மில்லியனை தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. இதைதான் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களாங்கிற மாதிரி எரிஞ்சுட்டு போயிருக்காங்க தூக்கி. அதனால இனி காக்ரோச் காலம்ங்கிறத நம்மளும் இளைஞர்களா 2 தலைவர்கள் வந்து சொல்லிக்கலாம். இளைஞர் மோடிக்கும் இளைஞர் ராகுலுக்கும் கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா